ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் சோலார் எக்லிப்ஸ் வந்திருக்கு. இது என்னன்னா, இந்த சூரியனை போய் நிலா முழுசாக மறைச்சிக்கிட்டே எப்படி இருக்கும், அதுதாங்க சோலார் எக்லிப்ஸ். இதில் நிறைய மனுஷங்க, அனிமல்ஸு, பேர்ட்ஸு, ஃப்ளவர்ஸு, இந்த மாதிரி நிறைய ஸ்பைசஸ் பாதிக்கப்பட்டிருக்கு. இதில் குறிப்பாக மனுஷங்க பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜிக்கல் வைஸாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது ஜாதக ரீதியாக இந்த சூரிய கிரகத்தினால உங்களோட நல்ல நேரம், கெட்ட நேரம் எல்லாமே மாறிடுச்சிங்க. வாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஓடி போய் எம்ஆர் வெற்றி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க, கூட பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. வணக்கம், நான் உங்கள் வெற்றி. வாங்க வீடியோ குழப்பலாம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் சோலார் எக்லிப்ஸ் வந்திருக்குங்க. இது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த சன்னுக்கும் பூமிக்கும் நடுவில் போய் இந்த இந்த சூரியனை மறைச்சி நின்றுக்கிறது. ஏன்னா இந்த உலகத்துக்கு சூரியனால தான் வெளிச்சமே வருது. அப்படிப்பட்ட சூரியனை நம்ம மறைக்கும் போது நம்மளோட இடத்தையே கம்ப்ளீட்டாக இருட்டாயிருது. சரிப்பா, இது ஏன் இந்தியாவில் நடக்கலன்னு கேட்டிங்கன்னா, இது இந்தியாவில் நடந்ததில்ல, அமெரிக்கா, கனடா, அதை சுற்றி இருக்கிற கண்ட்ரீஸில் நடந்திருக்கு. சைனீஸ் என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா, இந்த சோலார் எக்லிப்ஸ் வந்தாலே வானத்தில் ஒரு மிகப்பெரிய டிராகன் போய் சூரியனை விழுங்குறதாகவும், அதே லூனார் எக்லிப்ஸ்னால் மிகப்பெரிய டிராகன் போய் சந்திரனை விழுகிறதாகவும், அதாவது நிலா இருக்கு இல்லைங்க, அதை போய் விழுங்குறதாகவும் இவங்க நம்பிட்டு இருக்காங்க. இதே ஹிந்து கல்ச்சரில், அதாவது நம்மளோட புராணத்தில் பார்த்தீங்கன்னா, ராகு சூரியனை விழுங்குறதாகவும், அப்போ தான் அது சோலார் எக்லிப்ஸ் நடக்குதுன்ட்டு, அதே ராகு போய் நிலா விழுங்குனா அதான் லூனார் எக்லிப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்திய புராணத்தில் இதுக்கு முன்னாடி நம்பிட்டு இருந்தாங்க. ஸோ சயின்ஸோட இன்வென்ஷனுக்கு அப்புறம் இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை தான் போல இருக்குது அப்படின்னு தான் மக்கள் இப்போ நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது அமெரிக்கா, கனடா அந்த மாதிரி நாட்டில் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே அங்கங்கே கூட்டமாக இதை பார்க்க குவிஞ்சிட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த விண்வெளியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெருமுக்குக்கு ஒரு டெலிஸ்கோப் வச்சு நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்று, இந்த மாதிரியான சோலார் எக்லிப்ஸை உங்களால் டைரெக்டாக பார்க்க முடியாது. டைரெக்டாக பார்த்தீங்கன்னா கண் அவுட்டு. இதுக்குன்னே ஸ்பெஷலாக கிளாஸஸ் இருக்குது. அந்த கிளாஸஸை பயன்படுத்தி நீங்கள் பார்த்தா மட்டும்தான் அது கரெக்டாகவும் தெரியும். இன்னொன்று, உங்கள் கண்ணுக்கும் பாதிப்பு இருக்காது. இல்லாட்டி நம்மளோட ஹியூமன் ஐஸ் பார்த்தீங்கன்னா அதிகமான பாதிப்புக்குள்ளாகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம்னு சொல்கிறாங்க. சரிப்பா, இந்த சோலார் எக்லிப்ஸால் நிறைய பேர் அஃபெக்ட் ஆகினது சொன்னீங்க. யார் அஃபெக்ட் ஆகிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதர்களாகிய நாம்பளும், அனிமல்ஸு, பேர்ட்ஸு, ஃப்ளவர்ஸு, இந்த மாதிரி இந்த பூமியில் வாழ்கிற எல்லா ஸ்பைசிஸுமே ஏதோ ஒரு விதத்தில் இந்த சோலார் எக்லிப்ஸ்னால பாதிக்கப்பட்டிருக்குங்க. அதுலேயும் குறிப்பாக அமெரிக்காவில் ஒரு ஜூவில் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் ரொம்ப வினோதமாக நடந்திருக்குன்னு அந்த ஜூவில் மெயின்டைன் பண்ணுறவர் சொல்லியிருக்காரு. அந்த ஜூவில் வேலை பார்த்தவர் மேலும் என்ன சொல்கிறாருன்னா, எப்பயுமே நாங்கள் சாப்பாடு வச்சோம்னா அனிமல்ஸ் எல்லாம் வரும், சாப்பிட்டுட்டு அங்கங்கே மேய்ஞ்சிட்டு அப்படியே நைட்டானால் போயிடும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப வினோதமாகவே நடந்திருக்கு. இது எங்களுக்கே ரொம்ப பார்க்குறதுக்கு ஆச்சரியமாகவும் இருக்குது, அபூர்வமாகவும் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அனிமல்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணல. அந்த கரெக்டாக அந்த சோலார் எக்லிப்ஸ் வந்த உடனே பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு 2 மணி தான் இருக்கும். அந்த நேரத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் இருட்டான மாதிரி ஆயிடுச்சு. சரி, அனிமல்ஸ்லாம் எல்லாமே இருட்டாயிருச்சுன்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு மதியம் 2 மணிக்கே போய் படுத்தூங்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த ஜூவில் பேர்ட்ஸ் இருந்திருக்கு. இந்த ஜூவில் எப்பயுமே பகல் நேரத்தில் கத்திட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த குறிப்பிட்ட டைமில் நைட்டில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான அமைதியான நிலைக்கு இந்த பேர்ட்ஸ் எல்லாம் போயிடுச்சுங்கிற மாதிரி அந்த ஜூக்காரர் சொல்லியிருக்காரு. இன்னொன்று, அந்த ஜூவில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஃப்ளவர்ஸ்லாம் இருந்திருக்கு. அந்த ஃப்ளவர்ஸ்லாம் அந்த சூரியனோட கதிர்வீச்சு இல்லாமல் விரிஞ்சிட்டு இருந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே மூடிடுச்சுன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான வித்தியாசமான நிகழ்வுகள் சூரியன் இல்லாத ஒரே காரணத்திற்காக இந்த பூமியில் நடந்திருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த சோலார் எக்லிப்ஸ்லேயே ஒரு 3 வகையான எக்லிப்ஸ் இருக்குது. அதாவது ஃபுல்லாக போய் சூரியனை கவர் பண்ணுறது, இது ஒரு வகையான எக்லிப்ஸ். இப்போ நேற்று நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியை சேர்ந்தது தான். இது சூரியனை போய் நிலா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. அடுத்து பாதியை கவர் பண்ணுறது. இந்த பாதியை கவர் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா சூரியன் பாதி தெரியும், நிலா பாதி மறைச்சிக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறது தான் இந்த பாதியை கவர் பண்ணுறதெல்லாம் இந்த மாதிரி டைப்பு. இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா, சூரியனை போய் நிலா ஒரு 3/4 இடத்துல மறைச்சிருக்கும். அந்த நிலாவுக்கு மேலே அப்படியே ஒரு நெருப்பு ஒரு வட்டமாக தெரியும். இதுதான் 3வது கேட்டகரி. இப்போ இந்த சோலார் எக்லிப்ஸ் நடந்ததுனால இந்த பறவைகள், விலங்குகள், பூக்கள், இதோட சேஞ்சஸ்லாம் பார்த்தோம். இப்போ மனுஷங்க மேலே என்னதான்ப்பா நடந்திருக்கு? பொதுவாகவே இந்த மாதிரியான சேஞ்சஸை எப்படி நம்ம பேரலாக லிங்க் பண்ணி பார்த்துக்கலாம்னா, இந்த அஸ்ட்ராலஜியில் இந்த குரு பயிற்சி நடந்துச்சு, இந்த சனி பயிற்சி நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க, அதே மாதிரி தான் இந்த மாதிரி சோலார் எக்லிப்ஸ் நடந்தாலும் நமக்கு ஒரு சில சேஞ்சஸ் நடக்கும். அதில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நல்லது நடந்திருக்கு, என்ன கெட்டது நடந்திருக்கு, அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு ராசி மேஷம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தாங்க. இதில் இவங்களுக்கு ஃபினான்ஷியல் லாஸு, அன்னெசரி எக்ஸ்பெண்டிச்சர், தேவையில்லாத செலவு இல்லைங்க, அதெல்லாம் நடக்கும். இன்னொன்று, தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸு, இந்த காரில் ஃபாஸ்ட்டாக போகிறது, இந்த 2 வீலரில் ஃபாஸ்ட்டாக போகிறது, இதெல்லாம் அவங்க அவாய்ட் பண்ணிக்கணும். இன்னொன்று, கூட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்குமே அவங்க அவாய்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு 15 to 30 days. ஏன்னா அத்தனை நாள் தான் இதோட வீரியம் இருக்கும். அதுக்கப்புறம் இதோட வீரியங்கள் கொஞ்சம் குறைஞ்சிரும். அடுத்து ரிஷபராசி. உங்களுக்கு இந்த சோலார் எக்லிப்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு ஏதோ ஒரு புது வழியான இன்கம் சோர்ஸை நீங்கள் இந்த வாட்டி கண்டுபிடிப்பீங்க. இன்னொன்று, நீங்கள் லவ் பண்ணிட்டு இருந்தவங்களாம் இருந்தீங்கன்னா இந்த வாட்டி நீங்கள் மேரேஜுக்கு வீட்டில் அப்ரோச் பண்ணலாம். அதே நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஹையர் எஜுகேஷனுக்கு ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ஓவராலாக இந்த வாட்டி பாசிட்டிவாக தான் இருக்குது. அடுத்து மிதுன ராசி. உங்களுக்கு சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாங்க.
உங்களுக்கு ஜாபில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று உங்களுக்கு ப்ரொமோஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று உங்கள் ஆஃபீஸ் சைட்லேருந்து இல்லாட்டி கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஏதாச்சும் பெனிஃபிட் நடக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களோட பிஸ்னஸ் டேக் ஆஃப் ஆக நல்ல வாய்ப்பு இருக்குது இந்த வாட்டி. ஓவராலாக உங்களுக்கும் சூப்பர் தான். அடுத்து கடகம். நேற்று நடந்த சோலார் எக்லிப்ஸ்னால உங்கள் ராசிக்கு சுமாராக தாங்க இருக்குது. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டால் தான் வேலையில் கொஞ்சம் சக்ஸஸ் கிடைக்கும், இல்லாட்டி கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். உங்களுக்கு தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நாளைக்கு, அதாவது 15 to 30 days. அதுக்கப்புறம் நீங்கள் வழக்கம் போல் இருந்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பேக் ஃபுட் அந்த ரேஞ்சில் இருந்துருப்போங்க. அடுத்து சிம்மம். இது உங்களுக்கு ஒரு சோதனையான காரணம்னே சொல்லலாம். நீங்கள் தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் போகாதீங்க. இன்னொன்று உங்கள் ஹெல்த்தை நீங்கள் கொஞ்சம் நல்லா இந்த டைமில் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். உங்களை தேடி இன்சல்ட்ஸும் டிஃபீட்டும் அதிகமாக வரும். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அதை தவிர்த்துட்டு இப்போதைக்கு வேண்டாம், அமைதியாக ஒதுங்கி போயிருங்க, அதுதான் நல்லது. அடுத்து கன்னிராசி. இது ரொம்பவுமே ஒஸ்ட்டாக தாங்க இருக்குது. நிறைய பேத்துக்கு ஜாபும் இழக்க நேரிடும். இன்னொன்று பிஸ்னஸ்லேயும் தொந்தரவு வர வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு சில பேத்துக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்னால மிகப்பெரிய லாஸ் வரவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கோங்க. இது இல்லாமல் மேரிட் லைஃப்லேயும் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாகவே தாங்க இருக்கணும். அடுத்து துலாம் ராசி. உங்களோட ஜாபில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை இந்த டைமில் நீங்கள் பார்ப்பீங்க. இன்னொன்று உங்களோட ஜாபில் யாரெல்லாம் இத்தனை நாள் பிரச்சனை பண்ணிருந்தாங்களோ அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் தொந்தரவுலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வெளி இடத்துல எங்கே போனாலும் உங்களுக்கு நிறைய மரியாதை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வேர்ல்ட்லி ப்ளஷர் மேலே நிறைய ஆர்வம் வருங்க. ஸோ உங்களுக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருக்குது. அதுக்குன்னு ரொம்ப ஆட்டம் போடுறாதீங்க, கொஞ்சம் கவனமாக இருந்து கிடைக்கிறத என்ஜாய் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசி ரொம்ப ஒஸ்ட்டாகவே இருக்குது. நீங்கள் இந்த கேம்பிளிங்கு, இந்த சீட்டாட்டம், அப்புறம் பெட்டிங்கு, இந்த மாதிரியான விஷயங்களில் தற்காலிகமாக ஈடுபடாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஃபினான்ஷியல் லாஸ் தான். இன்னொன்று ஆர்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஃபேவரபுளாக சுச்சுவேஷனாக இருக்குது. நீங்கள் மீறி போய் நான் அதை பண்ணுவேன்னு நின்னீங்கன்னா லாஸ் தான் உங்களுக்கு. தனுசு ராசி. இவங்களுக்கு ரொம்பவே ஒரு மிக்சட் ரிசல்ட்டாக தான் இருக்குது இந்த காலகட்டத்தில். நீங்கள் பண்ணுற வேலையை கொஞ்சம் அவசரப்படாமல் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக பண்ண பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு அவசர கூடுக்குத்தனமாக நீங்கள் வேலை பண்ணும்போது அது ஒரு அறகுறையான வேலையாக தான் போய் நிற்கும். இன்னொன்று ஒரு சில வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ் அளவுக்கு கூட போக வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில். ஸோ பார்த்து ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். அடுத்து மகர ராசி. உங்களுக்கு இது சூப்பரான காலகட்டம்னே சொல்லலாம். உங்கள் மேல் இடத்துல, அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உங்களோட சுப்பீரியர்ஸ் கிட்ட இருந்து ரொம்ப நல்ல பேரை நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது. இத்தனை நாள் நீங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க்கு அதுக்கு உண்டான பலனை நீங்கள் இந்த டைமில் அனுபவிப்பீங்க. நீங்கள் பிஸ்னஸ் ஏதாச்சும் எக்ஸ்பென்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் சோசியல் லைஃப்பில் நீங்கள் மிகப்பெரிய இடத்துக்கு போக வாய்ப்பு இருக்குது. கும்பராசி. ஃபினான்ஷியல் மேட்டர்ஸில் ரொம்பவே கவனம் தேவை. கவனமாக பேசுங்க, கவனமாக வேலை செய்யுங்க, எந்த தொந்தரவும் வராது. அது மீறி ஏதாச்சும் நீங்கள் அரைக்குறையாக பண்ணிட்டீங்கன்னா தேவையில்லாமல் பிரச்சனைங்க உங்களை தேடி வரும் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில். மீனராசி. உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட டைமில் ரொம்பவே கம்மியாக டவுனாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு கேரியர் இல்லை ஃப்யூச்சருக்கு தேவையான முக்கியமான முடிவுகளை இந்த டைமில் நீங்கள் எடுக்காதீங்கன்னா ஒரு 5 நாள் 20 நாள் தள்ளி போடுங்க. அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஹெல்த் ரீதியாகவும் மென்டல் ரீதியாகவும் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் சேலஞ்சஸ் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏதாச்சும் புது ப்ராஜெக்ட்ஸ் ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இப்போதைக்கு வேண்டாம், எனக்கு கொஞ்சம் நாள் தள்ளி போட்டுருங்க. இன்னொன்று உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு 4 பேர் இருப்பீங்க. அதனால அந்த 4 பேத்துக்கு உண்டான ராசியோட பெனிஃபிட்ஸுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்க, ஓவராலாக நம்ம சூரிய கிரகணத்தை பற்றியும் அதோட பாதிப்புகள் பற்றியும் நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். இன்னொன்று அஸ்ட்ராலஜிக்கல் வைஸ்லாகவும் பெனிஃபிஷியல் டைம், நான் பெனிஃபிஷியல் டைம், இது எல்லா ராசிக்கும் நம்ம பார்த்துட்டோம். சரிங்க, நம்ம இந்த வீடியோட எண்டிங் கட்டும். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு தெரிவிங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம், வெற்றி.